வணக்கம் நண்பர்களே. இப்போ பலவித திருப்பங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அது நடக்கிற இடம் வந்து இப்போது திமுக சைடு இல்ல, அதிமுக சைடுன்றாங்க. அது இல்ல. இப்போ தினகரன் பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே ரெட்டை இலையில ஏதோ பல 100 கோடி கொடுத்ததாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது ஒரு கேஸ் இருக்குது. அப்புறம் வந்து எங்கேயுமே டெல்லியில் கேட்காம நகர முடியாது. அப்போ இப்போ ஏன் வெளியில் வந்திருக்காரு? பன்னீர்செல்வம் வந்திருக்காப்படி. இப்போ கூட செங்கோட்டை ப்ரெஸ் மீட் போயிட்டுருக்கு அப்படின்னா, எடப்பாடியோட பிடிவாதம் தான். ஏன்னா பல முறை தோத்துட்டாங்க. அதனால் இப்போ சசிகலா பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா எல்லாம் ஏதோ பாயிண்ட்டு டெல்லியிலேருந்து அசைன்மெண்ட் இருக்கும். அதனால் உள்ளேருந்து இப்போ இதுக்கு இத்தனைக்கும் அவர் தான் குரு. 89 பழனிசாமி வாங்கி கொடுத்ததே செங்கோட்டைன்னு தான் எம்எல்ஏ நிற்கிறது. இப்போ அவரே கோபியில் நீங்கள் நிற்க முடியாது, சொந்தக்காரர் நிற்கிறாங்கன்னு சொன்னாக்கா, அப்போ இந்த கட்சி இப்படி சுருக்க போகிறார் எடப்பாடி, ஜாதி கட்சியை. அது ஒத்துப்பாங்களா தொண்டருங்க? அது சம்மந்தமாக தான் இப்போ பேட்டி கொடுத்துட்ருக்காரு. ஸோ ரிவால்ட் ஆப்பு. அது இதனால தான் தினகரன் வந்து டிசம்பர் சொல்கிறேன்னது, பன்னீர் வந்தது எல்லாம். அப்போ என்னென்னா, இப்போ இவர் தேர்தல் ஆணையத்துக்கு கீழே ரெட்டையில் இருக்குது. எடப்பாடிகிட்ட கொடுக்காம என்னென்ன, ஏன்னா இப்போ இத்தனை இருந்துமே இவங்க வர முடியல. இப்போ கூட ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பாஜகவோட கூட்டணி இருந்திருந்தால் 30 தொகுதி 30ஓ 25ஓ எம்பி வந்திருக்கும், மந்திரி கிடச்சிருக்கும். அப்போ அதுலேருந்து ஒரு பயம் வந்திருக்கும் திமுக. அது பண்ணாமல் விட்டது யார் தப்பு, ஏதோ முஸ்லீம் ஓட்டு வருதுன்னு சொல்லி ஏதோ மைனாரிட்டின்னு சொல்லி போனார் எந்த சொல்லிட்டு மறுபடியும் இப்போ ஏன் வர்றாரு, யார் வர்றாரு அப்படி வச்சுக்கலாமா? அப்போது இந்த கட்சி வந்து அவர் கருணாநிதி இருந்தார்னா அது வேறு. அப்போது ஏதோ தொண்டர்கள் எழுதி இனியெல்லாம் இவருக்கு ஏஜ் ஆகி போச்சு. அப்படி நினச்சிருந்தால் ஏமாறுறது ஏடிஎம்கே சுக்குநூறு ஆகும். அடுத்த திமுக வந்து இப்போ வெளியில் வர்றாரு. எங்கேருந்து வெளியில் வர்றேன்னு சொல்ல இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு. ஃபுல்லாக பார்த்தா தெரியும் செங்கோட்டை. இதெல்லாம் எதுக்குன்னா, நாளைக்கு ரெட்டையில வந்து அவங்க கையில் இருக்குது. அதை சென்ட்ரல் கையில் தானே, தேர்தல் ஆணைய கையில். அப்போ ஒருங்கிணைக்கணும். ஒருங்கிணைஞ்சு ப்ளஸ் பிஜேபி இருந்தால் தான் வேறு கட்சிகளும் கூட்டணிக்கு வரும், இல்லைன்னா ஜெயிக்கிறதுக்கு தென் மாவட்டம் உட்பட வரும். அதுக்கு தான் போகிறாங்க. மற்றபடி தினகரன் வந்து இங்கே போகிறதுக்கு காரணம் எடப்பாடினால் ஒரு ஸ்டெண்ட் அடித்தா தான் வழிக்கு வர முடியுன்றது தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த கூட்டத்தை பார்த்தாலும் இவர் ஒன்றும் வர முடியாது. அண்ணாமலை சொன்னதுனாலலாம் வர முடியாது. இங்கே களத்தில் வரணும். மக்களுக்கு ஒன்றும் செய்யலாம், கூட்டணி வச்சுருக்கான், எல்லாம் ஓட்டை பிரித்து வந்தாலும் அவன் கனவு காண்றதை பொய்யாக்கணும்னா இது மாறணும் அப்படிங்கிறதுல. இதில் இன்னொன்று, நேற்று டெல்லி போகும்போது அண்ணாமலை போகலன்னா, அண்ணாமலை வந்து எல்லாம் சொல்கிறாங்க, அப்படி கிடையாது. அவர் வந்து அங்கேயில் வந்து துணை பொதுச் செயலாளர் மாதிரியும் மற்ற தென் மாநிலங்களுக்கும் கொடுப்பாங்க, அது இனிமேல் தான் தெரியும். அகில இந்திய தலைவர் வரணும்.